மிதுன ராசிக்காரர்களே, கடவுளை பார்த்ததில்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவுபவர் எவரோ, அவங்க எல்லாம் கடவுள்தான். ஆமாங்க, நீங்க அப்படிதாங்க நினைப்பீங்க. கடவுள் போல வந்து கை கொடுத்தாருங்க. கடவுள் போல வந்து காசு பணத்தெல்லாம் கொடுத்து சிக்கல்ல இருந்து மீட்டாருங்க. இல்லைனா என் பொண்ணுக்கு நான் கல்யாணமே பண்ணியிருக்க முடியாதுங்க. அப்படின்னு யாரெல்லாம் கொடுத்து உதவினார்களோ, அவங்கள எல்லாருமே கடவுளா நினைக்கக்கூடியவங்க நீங்க தாங்க. மங்களகரமான வாழ்க்கையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய மிதுன ராசிக்காரவங்களுக்கு யாரால துரோகம் உண்டு, யாரால ஏமாற்றம் உண்டு, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்றைக்குமே எல்லாருக்கும் ஒரு நண்பனாக இருக்க தான் ஆசைப்படுவேன். நண்பன் தான், காணொளி நண்பன். ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த துறையில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த துறையில் போய் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படி தான் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். யாருக்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதுவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஹெல்ப்பு. நம்ம எவ்வளோ தான் வாழ்க்கையில் அறிவாக முயற்சி எடுத்தாலும் சில இடங்களில் நம்பிக்கை துரோகம் என்ற அடிப்படையில் தோல்விகளை சந்திப்போம். அந்த தோல்விகளில் இருந்து வெளியில் வரத்துக்குள்ளே படாத பாடுபடுவோம். நல்லா இரு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறத விட நல்லா இருந்துருவானோ அப்படின்னு பார்த்துக்கிறவங்க தான் அதிகம். நல்லா இருந்துருவானோ அப்படின்னு பார்க்குறவங்க தான் அதிகம். பணம் சம்பாதிக்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ காசு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எப்படி தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. கரெக்டு தானே, உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மைன்னு. முதல்ல வீடியோவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தா தான் நம்ம சுற்றி உள்ளவங்க எப்படி, அவங்க என்னென்ன துரோகங்கள் பண்ண போகிறாங்க, முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கலாம். எந்தெந்த ராசிக்காரங்க நமக்கு ஆப்போசிட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி இந்த மிதுனத்திற்கு கவனமாக எங்கெங்கே எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சாவே போதும். 80% சக்ஸஸ். அப்போ தான் பெரிய வெற்றி அடைய முடியும். அறிவானவர்கள், புத்திசாலியானவர்கள், வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக மாற்றக்கூடியவர்கள், இன்னொருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை விட அவங்க எவ்வளோ நல்லது சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க. கோவப்படுவீங்க, வெளியிலே காட்டிக்க மாட்டீங்க. மிதுனத்தை உறந்தவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். சொல்லுவாங்களே, பேசு மாப்பிள்ள பேசு, பேச விட்டு வேடிக்கை பார்க்குற நேரம் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கும் பேசுகிற நேரம் வரும்னு அர்த்தம். இதை சூட்சமமாக சொல்கிறது தான் மிதுனம். ஆமாம் தானே? கணக்கை சரியாக போடக்கூடியவர்கள், கணித தன்மையை கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரவங்க பல அரசாங்க வேலையில் இருப்பாங்க. சில பேர் கணித துறையில் இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, சேவிங்ஸ் பண்ணுறதுல தெளிவாக இருப்பாங்க. அப்போ சேவிங்ஸ் பண்ணுறதுன்றது இயல்பாகவே மிதுனத்துக்கு போய் உக்காஞ்சிரும். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்க எங்கே கவனமாக இருக்கணும்? புகழ், பேர், கௌரவம், அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோமோ அது கிடைச்சா போதும். ஏன்னா உங்களுக்கு சூரியன் பகைன்றதுனால நம்ம பேர், புகழ், கௌரவத்துக்காக காசை தண்ணியாக செலவு பண்ணவே வேண்டாம். அது வேஸ்ட்டு. சில பேர் படிப்புக்காக செலவு பண்ணுவாங்க. உங்கள் திறமை உங்களுக்கு வெளிப்படும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காது கேட்காத மாதிரி இருப்பாங்க. அது ஏன்னா கேட்காம இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். நீங்களும் அதே போல் நடிங்க, காது கேட்காத மாதிரி நடிங்க. அதான் நல்லது. பேசுகிறவங்க பேசிக்கிட்டு போட்டோம். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே. கடவுளே சொல்லியிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ஒரு கடவுள். புதன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. புதன் பகவான் ஆராய்ச்சி, அறிவு, திறன் இதெல்லாம் கொண்டவர்கள். அதாவது தகுதி கம்மியாக இருக்கும், வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அது நம்ம நுண்ணிய புத்தியால் வளர்ச்சி பெறக்கூடியவங்க, சம்யோஜன புத்தியால் வளர்ச்சி பெறக்கூடியவங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த சம்யோஜன புத்தி அதிகமாக யூஸ் பண்ணணும். குரு நட்பு. தேவையான நேரத்தில் நல்ல நண்பர்கள் உதவுவாங்க, நல்ல குருமார்கள் உதவுவாங்க. யாரும் பேச முடியாத நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் போய் பேசுவீங்க. பல பேர் விஐபிகளுக்கு நீங்கள் பழக்கமாகிடுவீங்க. நீங்கள் விஐபி ஆவீங்க. உங்கள் வளர்ச்சி நாளுக்கு நாள் முன்னுக்கு வரும். குழந்தைங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆண் பிள்ளைகளை பெற்றுக்கிறதுல கவனமாக இருக்கணும். குழந்தைங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக குடும்பம் அப்படின்னு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மிதுன ராசிக்காரவங்க பொது வாழ்க்கைக்கே தன்னை அர்ப்பணித்து தான் நினைப்பாங்க. அதனால் குடும்பத்தை மறந்துடுவாங்க. குடும்பம் கஷ்டப்படும். சுக்கிரன் நட்பு பெற்றிருக்கிறதுனால பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். தேவையான இடத்துல பொருளாதாரங்கள் கிடைக்கும். சேவிங்ஸ் பழக்கம் ஏற்படும். பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க, அது இன்னும் நல்லது. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மாதமே 15,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்கன்னா 150 சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிங்க. 10 மாதம் கழிச்சு 1,500 பெருசு தானே. மாதம் 150 ரூபா சின்னது தானே. சேர்க்குற பழக்கம் வரணும். மிதுனத்திற்கு பணத்தை என்ற பழக்கம் வரணும். பணத்தை நேசிக்கிற பழக்கம் வரணும். தூத்தி விட்டுறாதீங்க. அந்த பணத்தை நீங்கள் நிறைய நேசிக்கணும். க்ரீன் கலரை நிறைய யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் கலரை நிறைய யூஸ் பண்ணுங்கள். சனி நட்பாக இருக்கார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆயுள் பலம் கூடும். எந்த வியாதி வந்தாலும் உடனே விலகிடும். ஒரு விபத்தே நடந்தால் கூட அதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. கடவுள் உங்கள் பக்கம் அப்பப்போ வருவார், ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார். ராகுக்கு எது நட்பு? உங்களை எதிர்க்கணும்னா கொஞ்சம் யோசிப்பாங்க.
உங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் பண்ணணும்னு நினச்சா கூட அதை எதிர்க்கவும் முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது. அப்போ என்னென்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகம், பாதகம் இல்லை. கும்பராசிக்கு புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. திருவாங்காடு வந்து அவசியமாக போங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள், நாராயண வழிபாடு பண்ணுங்கள், சிவ வழிபாடு பண்ணுங்கள். எதிரில் இருக்கிறவன் புத்திசாலின்னு நினைப்பான், நம்ம முட்டாளாக நடிக்கணும். அப்போ வாதம் குறைஞ்சிரும். அவன் ஜெயிச்சு தான் நினைப்பான். பிடி நம்ம கையில் இருக்கும், நம்ம ஜெயிச்சிருக்கணும். மிதுன ராசிக்காரவங்க ஒரு காலகட்டத்தில் மற்றவங்க மேலே வந்து அதிகமாக அன்பு செலுத்தியிருந்தாங்க, அக்கறை உள்ளவங்களாக இருந்திருப்பீங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா பாவம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. என்றைக்குமே மிதுன ராசிக்காரவங்க தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே காரியமாக இருங்க. ரொம்ப ஏற்கப்பட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யாதீங்க. அவங்க கிட்டேருந்து ஏதாச்சும் வாங்கணும், பண்ணுற மாட்டு முறை மாதிரி சொல்லாமல் செய்யணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க, அது நல்லதையும் கொடுக்கும். இந்த காலத்தில் சில பேர் உதவின்ற பேரில் நிறைய பேர் உதவி வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ ஏமாந்து நம்ம நிற்போம். புரியுதுங்களா? சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். மிதுன ராசிக்காரவங்க பொறுத்த வரைக்கும் ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா செயல்படுத்த முடியும். முடிவாக நினைங்க, அது நடக்க ஆரம்பிச்சிடும். விருப்பமான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏதாச்சும் விரும்புனா அது கிடைக்கும். சாப்பாடு விரும்புனா கிடைக்கும். காதல் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மன உடைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், க்ரீன் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் ரொம்ப பெஸ்ட்டு, க்ரீன் ரொம்ப பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கவனம் அப்படின்றது மிதுனத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு. தன்னுடைய புகழ் பேர் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அதெல்லாம் வருது அப்படின்றதுனால ஆட வேண்டாம். அது பாட்டுட்டு இருக்கட்டும், அது அப்படியே செயல்படும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரவங்க தினசரி துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்கள். விநாயக பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். ராகுன்ற ஒரு கிரகத்தை துர்கைன்ற சுவாமியால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அம்மா நினச்சாதான் உண்டு. கேது இன்னும் அதிகமாக கொடுக்க சிவனை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர், துர்கை, சிவபெருமானை வணங்குங்க. நெய் தீபம் போடுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமி அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. ராகு கேது 70க்கு 30, 70% ராகு கேதுவால் லாபம், 30% நீங்கள் எப்படி செயல் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அதனால் கேது உங்களுக்கு ஜெயத்தையும் லாபத்தையும் கொடுக்குறாரு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு தெளிவான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ராசியை எப்படி கையாளுறீங்க அப்படின்னு. மற்றவங்களையும் எப்படி கையாளுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து மிதுன ராசிக்கு இது போன்ற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தாருக்கு எந்த ராசியோ அந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.